ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த லிட்டாஸ் ஏர்ட்ராப் நாங்கள் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோட பைனான்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ண லிட்டாஸ் ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. ஏர்ட்ராப் தரப்போகிறது இல்லை, தாங்க ஏர்ட்ராப் தரப்போகிறது இல்லை. மற்ற ஏர்ட்ராப் சொல்ல மாதிரி டிஜி நேரம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணோம், இல்லை டிஜி முன்னுக்கு ரிலீஸ் பண்ணோம், உங்களுக்கு ஏர்ட்ராப் தருவோம்னு சொல்லி அவங்க சொல்லலை. யாருமே டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போதைக்கு இருக்கிற அந்த மைனிங் பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னு சொன்னால், இதில் லீடர் போர்ட்டில் பெஸ்ட்டாக வரவர்களுக்கு அவங்க ஒரு ஸ்டேபிள் காயின் யூஎஸ்டிடியாக இருக்கலாம் அல்லது வேறு காயின்களாக இருக்கலாம், ஸ்டேபிள் காயின் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறதுக்காகத்தான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. யாருமே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மற்ற ஏர்ட்ராப் மாதிரி லிஸ்ட் பண்ணுற நேரத்தில் அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இல்லை, இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறவங்க எங்களை ரிமூவ் பண்ணுறவங்க மத்தியில் நல்ல ஒரு போஸ்ட் தந்துருக்குறாங்க, நல்ல ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பிறகு நாங்கள் லிட்டாஸ் மைனிங் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் பண்ணி கொண்டு இருந்தீங்களா இருந்தால் உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்கள். நான் ஸ்டாப் பண்ணி ஒரு 1 வீக் ஆகுது. இடைக்கிட்ட வந்து கிளைம் பண்ணி கொண்டு வந்தோம். பெரிய லெவலில் டாஸ்கள் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒருக்காக நாங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்து இப்போதைக்கு யாருமே இதை பற்றி பண்ண வேணாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் லீடர் போர்ட்டில் பெஸ்ட்டாக வர நினைக்கிறவங்க பண்ணிக்கொள்ளுங்க, இல்லாதவர்கள் ஸ்டாப் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்களா இருந்தால் அவங்களுடைய ரிப்ளை ஆப்ஷனில் போய் பார்த்தீங்களா இருந்தால் சில பேர் சொல்கிறாங்க நல்ல அப்டேட், நிறைய அப்டேட் நல்ல அப்டேட்னு சொல்கிறாங்க. சில பேர் அதுக்கு நீங்கள் ஸ்கேம் பண்ண வேணாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி நிறைய அப்டேட். ஸோ நாங்கள் கண்ணால் நாங்கள் வெயிட் பண்ணி கடைசி நேரத்தில் ஏமாறதை விட ஸ்டார்டிங்கில் இதை நாங்கள் வெயிட் பண்ணுறது நல்ல ஒரு 4 மாதம் ஒர்க் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதோட நாங்கள் விட்டுலாம். நானும் இதை அன்ஃபாலோ பண்ணிவிட்டேன், நீங்களும் அன்ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களுடைய யூசர்ஸை பாருங்கள், ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிட்டே வராங்க இந்த அப்டேட் வந்ததுலேருந்து. அடுத்தது நெக்ஸ்ட் ஏன்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப் போட்டுருக்கோம். அவங்க ஸ்னாப்ஷாட் டேக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் ஸ்னாப்ஷாட் டேக்குன்னு எடுக்கப்படலை. ஜூலை மாதம் ஸ்னாப்ஷாட் எடுக்கப்பட போகிறதுக்கான அப்டேட் தான் அது. ஆனால் ஸ்னாப்ஷாட் டேக்குன்னு கொடுத்துருக்காங்க. கிளியர் இல்லாத அப்டேட்டாக இருக்கும். நீங்கள் அவங்களுடைய ஏர்ட்ராப் பேஜில் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி ஜாயின் பண்ண இல்லாமல் இருக்கும், ஜாயின் பண்ணி ஓப்பன் பண்ண இல்லாமல் இருக்கும், ட்விட்டரை கனெக்ட் பண்ண இல்லாமல் இருக்கும். அந்த எரர் எல்லாருக்கும் ஃபேஸ் ஆகி கொண்டிருக்குது. நான் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் 2-3 நாளாக. நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க. என்ன அப்டேட்டுன்னு சொல்லி தெரியலை, என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியலை. சில பக்காக இருக்கலாம் அல்லது அவங்க கடையை சாத்திட்டு போனதாக கூட இருக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. 2 நாளைக்கு முன்னுக்கு வந்திருக்கிற அப்டேட் ஸ்னாப்ஷாட் டேக்குன்னு சொல்கிற அப்டேட். ஆனால் ஸ்டில் நோட் ஓப்பனிங். அந்த பேஜ், அவங்களுடைய ஏர்ட்ராப் பேஜ் லோகின் பண்ணி கொடுத்தீங்கன்னா இருந்தால் கொஞ்சம் நேரம் ட்விட்டருக்கு போகும். அது பிறகு ட்விட்டரோட கனெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கும். எனக்கு வருது, உங்களுக்கும் வந்திருக்கும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அதிகமான பேர் அப்படி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. பார்ப்போம். அடுத்தது நியூரல் ஏன்னு சொல்ல போகிற ஏர்ட்ராப். இந்த சீசன் 1 முடிஞ்சு சீசன் 2 போய்கிட்டு சீசன் 2 முடிகிறக்கு இன்னும் 10-11 நாள் தான் கிடக்குது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு சில நேரங்களில் டைம் இல்லாத காரணத்தினால வீடியோ பண்ண முடியாமல் போயிட்டு நிறைய ஏர்ட்ராப்ஸ் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கு. கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறால ஏர்ட்ராப்ஸ் இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் இழந்து கொண்டிருக்கிறாங்க அதிகமான ஆட்கள். ஆனால் ஏர்ட்ராப்புகளை நாங்கள் எல்லா ஏர்ட்ராப்பும் அப்படி இல்லை. சில நேரங்களில் நாங்கள் கணக்கெடுக்காமல் வர ஏர்ட்ராப்ஸில் எங்களுக்கு ப்ராஃபிட் தரதுக்கான சான்ஸ்களும் நிறைய நடந்திருக்கு, வரலாற்றில் நடந்திருக்குது. ஸோ அப்படி கொஞ்சம் நம்பிக்கை தரக்கூடிய விதமாக இந்த ஏர்ட்ராப் இருக்கிறபடியால் நாங்கள் ஜாயின் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாரும் ரிலீஸ் பண்ணிடுங்க, விட்டுருங்க. லிங்க் தரேன், அந்த லிங்க் எடுத்துக்கொண்டு உங்களோட மெசேஜ் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த எப்படி ஒரு ஆப்ஷன் வரும். சீசன் 2 இஸ் நவ் லைவ். 11 நாள் 10 நாள் இது நேற்று பண்ண வீடியோ 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கீழே வந்தீங்களா அந்த அவைலபிள் குவெஸ்ட்னு சொல்லி கொஞ்சம் குவெஸ்ட்டுகள் இருக்கும். அதுக்கு முதல் நீங்கள் பண்ண வேண்டிய டாஸ்க் இருக்குது. உங்களுடைய வாலெட்டை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். கீழே ரெஃபரல் லிங்க் இருக்குது. நீங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அந்த ரெஃபரல் லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் மேலே இருக்கிற மெனு கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எப்படி நிறைய ஆப்ஷன் வரும். அப்படியே கீழே வாங்க வியூ ப்ரொஃபைலுக்குள்ள கனெக்ட் வாலெட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கனெக்ட் வாலெட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தீங்கன்னா தான் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வாலெட்ஸும் ஷோ ஆகும். அதில் உங்களுடைய சொலனா சப்போர்ட் வாலெட், சோல்ஃபேரையோ அல்லது பிட்கெட்டையோ மெட்டாமாஸ்கே பண்ண மாதிரியோ சொலனா சப்போர்ட் வாலெட்டோட கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கனெக்ட் பண்ண பிறகு அப்ரூவ் கேட்கும். அப்ரூவ் பண்ண பிறகு சைன்இன் வெரிஃபிகேஷன்லாம் கேட்கும். திருப்பி இந்த வாலெட்டுக்கு வந்து உங்களுக்கு சைன்இன் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் பண்ண பிறகு உங்களோட வாலெட் அட்ரஸ் கீழே ஷோ ஆகும். வியூ ப்ரொஃபைல்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட ப்ரொஃபைல் காட்டும். அதில் உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் ப்ரொஃபைல் யூசர் நேம் மட்டும் போட்டு அதில் யூசர்னு சொல்லி இருக்கிறத நீங்கள் டிலீட் பண்ணி போட்டு உங்களுக்குரிய யூசர் நேம் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். யூனிக்காக க்ரியேட் பண்ணி போட்டு சேவ் சேஞ்சஸ்ன்னு சொல்லி இருக்கிறத கொடுத்து அதை சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த இமெயில் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்குது. அந்த இமெயில் வெரிஃபிகேஷன் ஆப்ஷனில் உங்களோட இமெயில் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இதில் இமெயில் என்டர் பண்ணி போட்டு சென்ட் வெரிஃபிகேஷன் இமெயிலில் கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட மெயிலுக்கு ஒரு கோட் ஒன்று வரும், ஒரு லிங்க் ஒன்று வரும். மேலே போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் ஒன்று வந்திருக்கும். அதில் வெரிஃபை இமெயில் நியூரல் ஏலேருந்து வந்திருக்கும். வெரிஃபை இமெயில் சொல்லி கொடுத்தீங்களா இருந்தால் லோட் ஆகி இது க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகி வெரிஃபைடுன்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்து உங்களுடைய மெசேஜ் ப்ரௌசரில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருந்தால் உங்களோட இமெயில் வெரிஃபைடுன்னு சொல்லி காட்டும். அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் சோஷியல் மீடியா கனெக்ட் பண்ணுறது இருக்கும். டிஸ்கோர்ட்டும் ட்விட்டரும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்கோர்ட்டை கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் ஆப்ஷனை கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்கோர்ட்டுக்கு போகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களா அதர்வைஸ் வரும். அதர்வைஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்களுடைய ட்விட்டர் கனெக்ட் ஆகிவிடும். அதுக்குள்ளே
முதல்ல டிஸ்கோட் கனெக்ட் ஆயிரும். அது கனெக்டட்னு சொல்லி வரும். அதுக்குள்ளே ட்விட்டர் இருக்குது. ட்விட்டரை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்படி வரும் ஆத்தரைஸ் கேட்கும். ஆத்தரைஸ் எல்லாம் பண்ணி உள்ள வார நேரம் உங்களுடைய இதை கனெக்ட் பண்ண முடியலைன்னு சொல்லி வரும். இது வேர்ல்டு வைடாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. ட்விட்டரை கனெக்ட் பண்ண முடியலை. ட்விட்டரை கனெக்ட் பண்ணால் தான் நாங்கள் நிறைய டாஸ்க் பண்ண வேண்டியது இருக்குது. கமெண்ட் பண்ணுறது, லைக் பண்ணுறது அப்படியான டாஸ்க் எல்லாம் கொஸ்டின் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ட்விட்டர் கனெக்ட் பண்ண முடியலை. ஸோ டிஸ்கோட்டை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அது பிறகு மெனு கூட கிளிக் பண்ணி லீடர் போர்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க, யார் பெஸ்ட்டில் இருக்கிறா, யார் செகண்டில் இருக்கிறான்னு சொல்லி அவங்க லீடர் போர்டில் பாயிண்ட்ஸ்கள் ஏர்ன் பண்ணியிருக்கிற அடிப்படையில் அவங்க ஷோ பண்ணுறாங்க. அதோட லீடர் போர்டுக்கு மேலே குவெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த குவெஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா அந்த அவைலபிள் குவெஸ்ட்கள் இருக்குது. எத்தனை குவெஸ்ட்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கும். அதில் லெவல் 1, 2ன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நீங்கள் பண்ணுற குவெஸ்ட்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி கீழே வாங்க. முதலாவது குவெஸ்ட்டு லைக் அண்ட் கமெண்ட் ட்விட்டரை கனெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவைலபிளாக இருக்குது. ஆனால் நாங்கள் ட்விட்டரை கனெக்ட் பண்ணாமல் இதை பண்ண முடியாது. நிறைய டாஸ்க்கள் ட்விட்டர் பேஸில் இருக்குது. லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது அப்படியான டாஸ்க்கள் இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் டெய்லி லாகின் இருக்குது. டெய்லி லாகின் பண்ணி ஒரு நாளைக்கு 150 பாயிண்ட்ஸ் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். டெய்லி லாகினை நீங்கள் பண்ண மறந்துட வேணாம். ரைட். அதோட கீழே டிஸ்கோட்டில் அவங்களுடைய சேனலில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ முதல் டிஸ்கோட்டை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் டிஸ்கோட்டில் அவங்களுடைய சேனலில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் பண்ணிக்கொள்ளுங்க. மற்ற டாஸ்க் எல்லாமே ட்விட்டர் இப்போதைக்கு கனெக்ட் பண்ண முடியல. கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் அந்த டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ண முடியும். டெய்லி லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு அந்த குவெஸ்ட் ஆப்ஷனில் அடியில் இருக்கும். இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணாமல் இருப்பீங்க. அதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. 150 300 பாயிண்ட்ஸ் வரும். அதுக்கு மேலே டிஸ்கோட்டில் ஜாயின் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வரும். அது டிஸ்கோட்டில் அவங்களுடைய சர்வரில், அதாவது அவங்களுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்காக அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பாயிண்ட்ஸ்கள் வரும். அந்த பாயிண்ட்ஸ்களையும் நீங்கள் கிளைம் பண்ண வேண்டி இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லி இதில் ஆத்தரைஸ் பண்ணாமல் தான் உங்களுடைய பாயிண்ட்ஸ்கள் ஆட் ஆகும். ட்விட்டரை கனெக்ட் பண்ண முடியல. திருப்பி இந்த எரர் வந்து கொண்டு இருக்குது. ஸோ பிறகு ட்ரை பண்ணி பாருங்கள். 4 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நேரத்தில் கனெக்ட் ஆகலாம். ஸோ நேரங்களில் பக்கள் இருக்கலாம். பக்கள் வாரது வளமை தான். ஸோ பக்கள் இருக்கலாம். அந்த பக்களை பொறுத்த வரைக்கும் ட்விட்டரை கனெக்ட் பண்ணாமல் இயலாமல் இருக்குது. பிறகு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். டாஸ்க்கெல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. டாஸ்க்கெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி செக்இன் பண்ண மறந்துவிடாமல் டெய்லி பண்ணுறதுனால எங்களுக்கு பாயிண்ட்ஸ்கள் கிடைக்கும். ட்விட்டரை வராத டாஸ்க்கள் கூட, நாங்கள் தவறவிட்ட டாஸ்க்கள் கூட டெய்லி செக்இன் பண்ணுறதுனால பாயிண்ட்ஸ்கள் எங்களுக்கு ஆட் ஆகிக்கொண்டே வரும். ஸோ வியூ ப்ரொஃபைலில் போனீங்களா இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டாஸ்க்லாம் பண்ணப்பறம் வியூ ப்ரொஃபைலில் போய் பார்த்துக்கணுங்களா இருந்தால், அல்லது டேஷ்போர்டில் போய் பார்த்துக்கொண்டீங்களா இருந்தால் உங்களுடைய ரெஃபரல் லிங்கை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ரெஃபரல் லிங்க் ஜெனரேட் ஆகிருக்கு. இந்த டாஸ்க்லாம் பண்ண பிறகு இதில் ரெஃபரல் லிங்க்னு சொல்கிற இடத்துல காப்பி ஆப்ஷன் இருக்குது. அந்த காப்பி ஆப்ஷனை கொடுத்து அந்த ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் இன்வைட் பண்ண விருப்பமானவர்களுக்கு சென்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அவர்களையும் ஜாயின் பண்ண சொல்லி சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பட்டன் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை டைம் வேஸ்ட் பண்ண விருப்பம்னு சொல்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க பண்ணிக்கொள்ளுங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.